அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல முட்டை வேணாம், பெரிய ஓவன் வேணாம், ஆனா கடைகள்ல வாங்குறத விட அம்பட்டு சாஃப்டா ஜில்லுன்னு நாக்குல கரைஞ்சு விடுற எக்லெஸ் சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சீனி பவுடர், சர்க்கரை பொடி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிரீமியா வர்ற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல ஒரு சல்லடைய வச்சு 1/2 கப் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு உள்ள இறக்குங்க மக்களே. இப்போ இதோட 1/4 கப் பால் சேர்த்து, குறிப்பு 1 டீஸ்பூன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கப் பால் ஊத்துனாதான் மாவு பதம் சரியா வரும். கட்டி இல்லாம மெதுவா கலக்கி கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நெய் இல்ல எண்ணெய் தடவி இந்த கேக் கலவைய ஊத்தி முன்கூட்டியே சூடு பண்ணின கடாயில வச்சு மிதமான தீயில 15 இருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா பஞ்சு போன்ற சாக்லேட் கேக் பேஸ் தயார் மக்களே. இத நல்லா ஆற விட்டுடுங்க. அடுத்து ஐஸ்கிரீம் லேயருக்கு ஒரு பாத்திரத்துல 1/4 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு, 1/2 கப் சீனி, அப்புறம் 250 மில்லி பால் ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இத அடுப்புல வச்சு கை விடாம கிண்டிட்டே இருங்க. லேசா கெட்டியாகி வரும்போது அடுப்ப அணைச்சிட்டு 30 கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்து நல்லா கிளறினீங்கன்னா அந்த சூட்டிலேயே சாக்லேட் கரைஞ்சு செமையா வந்துடும். இதையும் நல்லா ஆற வச்சு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சு சில்லுன்னு எடுத்துக்கோங்க மக்களே. இப்போ இன்னொரு பவுல்ல 1 கப் விப்பிங் கிரீம் எடுத்து விஸ்க் இல்ல பீட்டர் வச்சு நல்லா கெட்டியா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் விப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம ஆற வச்சு ஃப்ரீசர்ல இருக்கிற சாக்லேட் கலவைய இந்த விப்பிங் கிரீமோட சேர்த்து மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க.
இப்போ இதோட 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கலந்துட்டீங்கன்னா அல்டிமேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் லேயர் ரெடி. இப்போ ஆறின கேக்க ஒரு ட்ரேல வச்சு அதுக்கு மேல நாம ரெடி பண்ணின சாக்லேட் ஐஸ்கிரீம் கிரீமை அழகா பரப்பி விடுங்க. மேல பனிப்பொழிவு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் விழாம ஒரு ஃபாயில் பேப்பரோ இல்ல பாலித்தீன் ராப்பரோ போட்டு மூடி ஃப்ரீசர்ல ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் செட் ஆகி எடுத்தீங்கன்னா அப்பாடா, கடையில வாங்குற அதே ஐஸ்கிரீம் கேக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஒரு கட் பண்ணி வாயில வச்சீங்கன்னா அந்த ஜில்லுன்னு இருக்கிற சாக்லேட் கிரீமும் சாஃப்டான கேக்கும் சேர்ந்து வாயில ஐஸ்கிரீம் மாதிரி பஞ்சா கரைஞ்சு ஓடும் மக்களே. பர்த்டேக்கோ இல்ல ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது இதை செஞ்சீங்கன்னா தட்டே காலியாகிடும். இதை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு முடிச்சதும் ருசி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை இதை விட ஒரு கெத்தான ரெசிபியோட வர்றேன். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.